ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th த குப்தாஸ் லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்து பார்ட் 2 வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பேஜ் மட்டும் லேண்ட் டென்யூர்ஸ் பேஜ் மட்டும் விட்டுட்டு நம்ம லெசனை வந்து அப்படியே ப்ரொசீட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் லேண்ட் டென்யூர்ஸ். ஸோ அதாவது பல வகை தரப்பட்ட நில வரிகள். ஸோ எப்படிலாம் வந்து மக்கள் வந்து நிலத்துக்காக வரி போட்டாங்க, இல்லை நிலங்களை வந்து அவங்களுக்காக சொந்தமாக்கிக்கிட்டாங்க அப்படின்றது தான். வரினா இப்போ நம்ம கட்டுற மாதிரி பணம்னா பணமாக கட்ட மாட்டாங்க. அதுலேருந்து வர சில பெனிஃபிட்ஸை தான் வந்து பெனிஃபிட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிறது, இல்லை அதை வந்து அவங்க வந்து கிங்குக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, வாங்க ப்ரொசீட் பண்ணலாமா? நிவி தர்மா அப்படின்றது என்னன்னா, endowment of land under a kind of trusteeship was prevalent in North and Central India and Bengal. ஸோ ஒரு அறக்கட்டளை மூலமாக வந்து நம்ம லேண்டை வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, நார்த் அப்புறம் சென்ட்ரல் இந்தியாலையும் அப்புறம் பெங்கால்லையும் வந்து அவங்களுடைய உடைமையாக்கிக்கிறது தான் வந்து நிவி தர்மா. நிவி தர்மா அக்ஷயனா அப்படின்றது வந்து a perpetual endowment. The recipient could make use of income derived from it. ஸோ இதுவுமே வந்து நிலங்களை வந்து தானமாக வந்து இது பண்ணுறது தான் ட்ரஸ்டிஷிப் மூலயமா. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிலம் வச்சிருக்கவங்க, அதில் வேலை செய்கிறவங்க வந்து ரெசிப்டன்ட் வந்து அதில் இருந்து வர இன்கம்மை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ரதா தர்மா. இன்கம் ஃப்ரம் லேண்ட் குட் பி என்ஜாய்ட் பட் த recipient is not permitted to gift it to anyone. The recipient has no administrative rights either. ஸோ அப்ரதா தர்மாவில் வந்து அந்த லேண்ட்லேருந்து வர இன்கம்மை என்ஜாய் பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் அதை யாருக்கும் நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்க முடியாது. அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு இதை நம்ம கொடுத்து விட்டுறோம், அந்த மாதிரி பட்சத்துலலாம் அதை பண்ண முடியாது. அதுலேருந்து ஒரு சீப் வாழைப்பழம் வருதா, அந்த ஒரு சீப் வாழைப்பழம் நமக்கு தான். அதை நம்ம வந்து ஓகே பாவப்பட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறதோ இல்லை கிஃப்டாக கொடுக்குறதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி அதில் வந்து எந்த ஒரு உரிமையும் நமக்கு கிடையாது. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், என்ஜாய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பூமிச்சி திரணயா. Right of ownership acquired by a person making barren land cultivable for the first time. This land was free from any rent liability. ஸோ வந்து தரிசு நிலத்தெல்லாம் வந்து இவங்க வந்து கல்டிவபிள் லேண்ட்ஸாக வந்து மாற்றுவாங்க. அதுக்கான ஓனர்ஷிப் போடுவாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கும் வந்து வாடகை கொடுக்குற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அந்த லேண்ட் வந்து ஃப்ரீ. நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போய் அதை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதர் லேண்ட் கிராண்ட்ஸ். Agrahara grants given to Brahmins. It was perpetual, heredity and tax free. ஸோ இது வந்து பிராமின்ஸ்க்குன்னு கொடுக்கப்படுற லேண்டு. இது வந்து இதில் வந்து வம்சாவளியாக இப்போ எங்கள் தாத்தா யூஸ் பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா யூஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணுவோன்னு ஹெரிடிட்டியாக வந்து வம்சாவளிகளாக வருது. இதில் வந்து டேக்ஸ்லாம் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ. இந்த லேண்ட்ஸில் இருந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேவகிரஹரா கிராண்ட்ஸ். A land grant in favor of a Brahmin as well as gifts to merchant for the repair and worship of temples. இதுவுமே வந்து பிராமின்ஸ்க்கு தான். அதுக்கப்புறம் வந்து மர்ச்சன்ட்ஸ்க்கும் வந்து, அதாவது வணிகர்களுக்கும் வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. இது என்னன்னா, இது இப்போ ஒரு கோயில் வந்து சரி பண்ணணும், அதுக்கு காசு வேணும்னா இந்த லேண்ட்ல இருந்து வர இன்கம் மூலயமா அவங்க வந்து அதை ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுதான். நெக்ஸ்ட் செக்யூலியர் கிராண்ட்ஸ் மேட் டு ஃபெடிட்டரிஸ் ஆஃப் குப்தாஸ். இது வந்து குப்த ஆட்சியில் வர வம்சாவளிகளுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிராண்ட் இது. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பஹா அப்படின்றது என்னன்னா, கிங்ஸ் கஸ்டமரி ஷேர் ஆஃப் அ ப்ரொடியூஸ் நார்மலி அமௌண்டிங் டு த ஒன் சிக்ஸ்த் ஆஃப் த ப்ரொடியூஸ் பெய்ட் பை கல்டிவேட்டர்ஸ். இது நார்மலாக நம்ம எல்லா கிளாஸ்லையும் பார்க்குறது தான். நம்ம ஒரு நம்மளோட லேண்ட்லேருந்து ஒரு இன்கம் வருதுன்னா அதில் வந்து 1/6 வந்து நம்ம கிங் கஸ்டடிக்கு கொடுத்துட்டு போகணும். அதாவது இப்போ 6 மூட்டை வருதுன்னா அதில் ஒரு மூட்டை வந்து நம்ம அரசருக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் போகா. Periodic supply of fruits, firewood, flowers, etc., which the village had to provide to the king. ஸோ இது வந்து எல்லா டைமும் பண்ண மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட பீரியட். அதாவது இப்போ மாம்பழ சீசன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாம்பழ சீசனில் அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம கொஞ்சம் அரசருக்கு கொடுக்கணும். இதுதான் பீரியாடிக் சப்ளை ஆஃப். சில குறிப்பிட்ட பீரியட்ல வில்லேஜ் பீப்புள்ஸ் என்ன பண்ணணும்னா அதை கிங்குக்கு கொடுக்கணும். கரை. A periodic tax levied on the villages, not part of the annual land tax. இது வந்து சுத்தம் அந்த ஆனுவல் டேக்ஸ்லேயே சம்மந்தப்படாமல் இது ஒரு தனியாக. திடீர்னு வந்து இப்போ எப்படி நம்ம ஸ்கூலில் காலேஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு இதெல்லாம் தாண்டி
பிரேக்கேஜ் ஃபீஸ்ன்னு ஒன்று வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி இது. நம்ம திடீர்னு ஒரு பீரியாடிக் டேக்ஸை வந்து போட்டு இது எல்லாரும் கொடுக்கணும்னுவாங்க. இது வந்து ஆனுவல் டேக்ஸில் இன்க்ளூடே ஆகாது. நெக்ஸ்ட் பாலி. A voluntary offering by the people to the king, but later became compulsory. It was an oppressive tax. இது வந்து ஃபர்ஸ்ட் மக்களே வந்து கொஞ்சம் ஓகே, இந்த மன்னர் நமக்காக எல்லாமே நல்லா செய்கிறாரே, இவருக்காக நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் அதுவே வந்து வாலண்டரியா பண்ண ஆரம்பிச்சது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, லேட்டா ஓகே இவங்களே வந்து வழியை கொடுக்கும்போது நம்ம ஏன் வேணாம்னோன்னா அதை வந்து கம்பல்சரி ஆக்கிட்டு ரெகுலரா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரெகுலரா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடியங்கா. Either a sort of police tax for the maintenance of police stations or a water tax. Hence it was also an extra tax. ஸோ இந்த கரை அப்புறம் உதியங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலி அப்படிலாம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் தான். ஸோ இதுவுமே வந்து போலீஸ் டேக்ஸ், அதாவது அந்த ஊரில் வந்து காவலாளர்கள் இருக்கிறதுக்காக அவங்க பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்லாம், அதோட மெயின்டெனன்ஸ்க்கும் அப்புறம் வாட்டர் டேக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இது உடியங்கா, இதுவுமே எக்ஸ்ட்ரா டேக்ஸ் தான். உப்பரிக்கரா. Also an extra tax. Scholars give different explanations about what it was collected for. ஸோ உப்பரிக்கரான்றதுமே எக்ஸ்ட்ரா டேக்ஸ் தான். இது பற்றி என்ன வந்தாங்க, ஸ்காலர்ஸ் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தோன்றதை வந்து ஒப்பீனியன்ஸாக கொடுக்குறாங்க இது எதுக்கு வாங்குறாங்க அப்படின்ட்டு. இன்னும் இதுக்கான ஒரு தெளிவான டெஃபினேஷன் வந்து டிஃபைன் ஆகலை. ஹிரண்யா. Literally, it means tax payable on gold coins, but in practice, it was probably the king's share of certain crops paid in kind. இது ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் காயின்ஸ்க்காக பே பண்ற டாக்ஸா தான் இருந்தது. பட் ப்ராக்டிக்கலா வந்து என்னன்னா, இது வந்து கிங்ஸ் ஷேர், அந்த குரோப்ஸுக்காக பெய்ட் பண்ற கிங்ஸ் ஷேர். நெக்ஸ்ட் வத்தபுட்டா. Different kinds of says for maintenance of rights for the winds, vata and the spirits புத்தா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காற்று அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிட்ஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து இந்த டேக்ஸை வந்து பே பண்றாங்க, மெயின்டெனன்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் ஹலிவக்கரா. A plague tax paid by every cultivator owing a plague. ஸோ எந்தெந்த நிலத்துலலாம் வந்து ஏறு கலப்பை வந்து ஊன்றாங்களோ அதிலெல்லாம் வந்து இவங்க வந்து அந்த மாதிரி வச்சிருக்கவங்களெல்லாம் வந்து பிளக் பண்றவங்கெல்லாம் வந்து பிளக் டேக்ஸ் கட்டுறது தான் வந்து கலிவக்கரா. நெக்ஸ்ட் சுல்கா. A royal share of merchandise brought into a town or harbor by merchants. Hence it can be equated with the customs and tolls. ஸோ இது வந்து மர்ச்சன்ட்ஸ்க்குனே கொடுக்கப்படுற ஒரு தனி டேக்ஸ், அதாவது ஒரு ஹார்பர்ல இருந்து இல்லை ஒரு டவுன்ல இருந்து மூவ் ஆன் ஆகுறாங்கன்னா இது வந்து கஸ்டம்ஸ், இப்போ நம்ம டோல்கேட்லலாம் பே பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து கஸ்டம்ஸ் அண்ட் டோல் வந்து டேக்ஸ் இது. நெக்ஸ்ட் கிளிப்தா அண்ட் உபகிளிப்தா. இது வந்து வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு நிலம் வாங்குறோம் இல்லை விற்கிறோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ்லாம் கட்டுறோம் இல்லையா, டேக்ஸ் நிலவரி கட்டுறோம் இல்லையா, அதுதான் வந்து அப்போ வந்து கிளிப்தா அண்ட் உபகிளிப்தா அப்படின்றது. இது வந்து சேல் பண்ணும்போதோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணும்போதோ லேண்டுக்கு நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இந்த லெசனில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் விட்டதுலேருந்து ப்ரொசீட் பண்ணுவோம். கல்ச்சுரல் ஃப்ளோரசன்ஸ். ஸோ கலாச்சாரங்கள் வந்து எப்படி வந்து இருந்தது குப்தா பீரியட்ல அப்படின்றத பார்க்கலாம். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். பை evolving the Nagara and the Dravida styles, the Gupta art ushers in a formative and a creative age in the history of Indian architecture with considerable scope for future development. ஸோ நகரா அப்புறம் டிராவிடன் ஸ்டைல்ஸில் வந்து குப்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிரியேட்டிவாக வந்து இந்தியன் ஆர்கிடெக்சரை வந்து கொண்டு போனாங்க, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுமே அதுக்கு யோசிச்சு அவங்க வந்து கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் ராக்கட் டெம்பிள் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ். ஸோ ராக்கட் டெம்பிள்ஸ் வந்து என்னன்னா ஓல்டு ஃபார்ம்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. முன்னாடி எப்படி ஏர்லி ஸ்டேஜ்லலாம் இருந்ததோ, முன்னாடி என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ அப்படியே இருந்தது. பட் என்னன்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தாங்கன்னா, நாவல்ட்டி பை பிரிங்கிங் அபவுட் எக்ஸ்டென்சிவ் சேஞ்சஸ் இன் த ஆர்னமெண்டேஷன் ஆஃப் அ ஃபெக்கேட் அண்ட் இன் த டிசைன்ஸ் ஆஃப் பில்லர் இன் த இன்டீரியர். ஸோ உள்ளே வந்து தூண் வைக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டிசைன்ஸ்லாம் வந்து அந்த தூண்லேயே வந்து டிசைன்லாம் வந்து வரைய ஆரம்பிச்சாங்க. இதில் மோஸ்ட் நோட்டபிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராக்கட் கேவ்ஸ் அஜந்தா நெல்லோரா. மகாராஷ்டிரால இருக்க ராக்கட் கேவ்ஸ் அஜந்தா நெல்லோரா. திஸ் இஸ் அப்சல்யூட்லி பிலாங்ஸ் டு த குப்தா பீரியட். அப்புறம் பாக் மத்திய பிரதேசத்துல இருக்கிறது. நெக்ஸ்ட் உதயகிரி கேவ்ஸ் ஒடிஷால இருக்கிறது. இதெல்லாம் வந்து குப்தா பீரியட்ஸ்ல வந்து நோட்டபிளான ராக்கட் கேவ்ஸ். நெக்ஸ்ட் இந்த இந்த டெம்பிள்ஸ்லாம் அவரோட ஸ்ட்ரக்சர் எதை பேஸ் பண்ணி அட்ரிபியூட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ரூஃப்டு ஸ்கொயர் டெம்பிள்ஸ். ஸோ
ரூஃப் வந்து ஃப்ளாட்டா இருக்கும். ஸ்கொயரா அந்த டெம்பிளோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் சைஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளாட் ரூஃப்டு ஸ்கொயர் டெம்பிள் வித் அ விமனா, அதாவது செகண்ட் ஸ்டோரி. ஸோ வந்து இதுவுமே ஃப்ளாட் ரூஃப் செகண்ட் ஸ்கொயர் வைஸ் ஷேப்ல தான் இருக்கும். வித் வந்து விமனா அப்படின்னா செகண்ட் ஸ்டோரி இருக்கும். இன்னொரு ஃப்ளோர் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கொயர் டெம்பிள் வித் அ கர்விலீனியர் டவர் ஷிகாரா அபோ. இது வந்து ஒரு செமி சர்க்கிள் சைஸ்ல வந்து ஒரு மாதிரி கர்வ்டா இருக்கும். அதோட அபோவ் பார்த்தீங்கன்னா, மேல் கூரை வந்து பார்த்தீங்கன்னா கர்வா இருக்கும். இதை வந்து ஷிகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் டெம்பிள்ஸ், அப்புறம் சர்க்குலர் டெம்பிள். ஸோ வந்து ரெக்டாங்கிள் ஷேப்லயும் வந்து இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சரல் வந்து டெம்பிள்ஸோட ஸ்ட்ரக்சர். அப்புறம் சர்க்கிள் ஷேப்லயுமே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டூபாஸ். Stupas were also built in large numbers, but the best are found at Samat, Uttar Pradesh, Ratnagiri, Odisha, and Mirpurkhas, Sindh. ஸோ ஸ்டுப்பாஸ்ன்றதும் ஒரு கோவில் டைப்பான பில்டிங்ஸ் தான். இதெல்லாம் வந்து நிறைய கட்டினாங்க குப்தா பீரியட்ல. அதில் வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சமத்துன்றது, உத்தர பிரதேசத்தில் சமத்துன்றது, ஒடிசால ரத்னகிரி, அதுக்கப்புறம் வந்து சிந்தில் வந்து மிர்புர்காஸ்ன்றது, இதெல்லாம் வந்து நோட்டபிள் ஒன்று. நெக்ஸ்ட் ஸ்கல்ப்சர், ஸ்டோன் ஸ்கல்ப்சர், கல்வெட்டுகள். A good specimen of a stone sculpture is the well-known erect Buddha from Sarnath. Of the Puranic image, perhaps the most impressive is the great boar Varaha at the entrance of the cave at Udayagiri. ஸோ வந்து நிறைய கல்வெட்டுகள் வந்து கட்டப்பட்டது. இதில் வந்து ரொம்ப ஒரு நோன் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்நாத்தில் இருக்க புத்தாவுடைய கல்வெட்டு. அதுக்கப்புறம் வந்து வாராஹா அப்படின்னு சொல்லிட்டு உதயகிரியோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து வாராஹா அப்படின்ற ஒரு ஸ்கல்ப்சர். மெட்டல் ஸ்டாச்சூஸ். ஸோ வந்து மெட்டல்லே செய்யப்பட்ட ஸ்டாச்சூஸ் வந்து ரொம்பவே வந்து அந்த ஸ்டாச்சூஸை வந்து ரொம்ப ப்ராக்டிஸில் கொண்டு வந்து கிராஃப்ட்மேன்ஷிப்ஸ்லாம் வந்து ரொம்ப டெவலப் ஆச்சு குப்தா பீரியடில். ஸோ அதில் வந்து மெட்டல்லே வந்து ஸ்டாச்சூஸ் செஞ்சு அதை வந்து வழிபட ஆரம்பித்தாங்க. இதில் வந்து ரொம்ப ரிமார்க்கபிள் ஒன்னுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லுவாங்க குப்தா மெட்டல் ஸ்கல்ப்சர் குப்தா பீரியடில் செஞ்சது. ஒன்று வந்து அ காப்பர் இமேஜ் ஆஃப் த புத்தா அபவுட் 18 feet ஹை அட் நலந்தா இன் பீகார். பீகாரில் இருக்க நலந்தாவில் வந்து 18 ஃபீட்டில் வந்து ஒரு புத்தா ஸ்கல்ப்சர் இருக்கும். அது வந்து காப்பரில் செய்யப்பட்டது அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான்காஞ்ச் புத்தா ஆஃப் 7.5 feet இன் ஹைட். ஸோ நெக்ஸ்ட் சுல்தான்காஞ்சில் இருக்க புத்தாவுடைய சிலை 7.5 ஹைட்ல இருக்கிறது. இது ரெண்டு தான் வந்து நோட்டபிள் ஒன். பெயிண்டிங். The art of painting seems to have been in popular demand in the Gupta period than the art of stone sculptures. The mural paintings of this period are found at Ajanta, பாதமி அண்ட் அதர் பிளேசஸ். ஸோ பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப டிமாண்டாக இருந்தது குப்தா பீரியடில். ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ்லாம், ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸை விட பெயிண்டிங் வந்து இன்னும் நிறைய இதுவாக இருந்தது. ஏன்னா நிறைய வந்து பெயிண்டர்ஸ், ஓவியர்கள்லாம் வந்து குப்தா பீரியடில் வந்து ப்ளூம் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய இந்த பீரியடில் வந்து நிறைய இடம் முரல் பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா அஜந்தா, பாதாமி, அப்புறம் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து நிறைய இருந்தது. எப்படி பெயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவர்களில் வந்து ஒரு சிம்பிளா வந்து ஒரு சர்ஃபேஸ்ல வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி அஜந்தா நெல்லோரெல்லாம் வந்து கூட பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. டெரகோட்டா அண்ட் பாட்ரி. So clay figurines were used for religious and secular purpose. We have figurines of Vishnu, Kartikeya, Durga, Naga and other gods and goddess. So வந்து கிளேலே வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம கும்பிடுற சாமிகளுடைய உருவங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ இதில் வந்து குறிப்பிட்டது வந்து விஷ்ணு, கார்த்திகேயா அதாவது முருகர், அப்புறம் துர்கா, நாகா அண்ட் அப்புறம் இது மாதிரி நிறைய கடவுள்களுடைய உருவங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. குப்தா பாட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அச்சித்ரதா, ராஜ்கார், அஸ்தினாபுரம் அண்ட் பஷார் இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து இந்த குப்த பீரியட்களில் யூஸ் பண்ண பாட்ரியோட எக்ஸலன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இவங்களை வந்து இவங்களோட பாட்ரியில வந்து நம்ம ரெட் கலர் பெயிண்டிங்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். ஸோ இவங்க வந்து குப்தா பீரியட்ல அவங்க மோஸ்டா வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா யூஸ் பண்ணது வந்து சான்ஸ்கிரிட் தான். ஸோ எல்லா அவங்களுடைய ரிட்டன் ரெக்கார்ட்ஸ், எபிகிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கும். பட் த பீரியட் சா த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்மிருதி லிட்ரேச்சர். ஸோ குப்தா பீரியட் தான் வந்து ஸ்மிருதி லிட்ரேச்சரை பார்த்த லாஸ்ட் பீரியடு. ஸோ ஸ்மிருதினா என்னன்னா ஸ்மிருதிஸ் ஆர் ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் கவரிங் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் எத்திக்ஸ், பாலிடிக்ஸ், கல்ச்சுரல் அண்ட் ஆர்ட். Dharma Sastras and Puranas form the core of this body of literature. ஸோ ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் வந்து இப்போ இது ஸ்மிருதினா ரிலீஜியஸ் டெக்ஸ்ட். இதில் வந்து எல்லாமே கவர் ஆகிருக்கும், எத்திக்ஸு, பாலிடிக்ஸு, கல்ச்சர், ஆர்ட்லாம். ஸோ இதில் வந்து எல்லாமே தர்மசாஸ்திரா, புராணங்கள்னு சொல்லிட்டு எல்லா லிட்ரேச்சருமே கவர் ஆகிருக்கும். இதை பார்த்த கடைசி பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா குப்தா பீரியட் தான். ஸோ சான்ஸ்கிரிட் கிராமர்.
The Gupta period also saw the development of Sanskrit grammar based on Panini, who wrote Ashtadhyayi, and Patanjali, who wrote Mahabhashya on topic. ஸோ சான்ஸ்கிரிட் கிராமரை வந்து டெவலப் பண்ணி விட்ட பீரியட்னு பார்த்தீங்கன்னா குப்தா பீரியட் தான். இது வந்து பாணினின்றவங்க அஷ்டதாயின்றத எழுதியிருக்காங்க. பத்தஞ்சலின்றவங்க வந்து மகாபாஷ்யா அப்படின்ற டாபிக்ல வந்து கிராமர் நோட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட்டபிள் ஒன், பர்டிகுலரா வந்து நோட்டபிள் ஒன். புத்திஸ்ட் ஸ்காலர் வந்து பெங்கால், அப்புறம் சந்திரகோமி, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புக்கு வந்து கிராமர்ல வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரவைக்கரணம் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட் கிராமருக்கு வந்து சந்திரகோமியா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காரு. பெங்கால் ஸ்காலர் இவரு. Next, Puranas and Itihasas. The Puranas, as we know them in their present form, were composed during this time. They were legends as recorded by the Brahmins. ஸோ புராணங்கள் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டைம்ல இருந்தவங்கலாம் வந்து லெஜெண்ட்ஸ். ஸோ அவங்கலாம் வந்து பிராமின்ஸா வந்து கொஞ்சம் நோட் ரெக்கார்டு, அவங்கலாம் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களாம் பிராமின்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்றாங்க. அவங்கலாம் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க, கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க, அவங்களோட மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சான்ஸ்கிரிட் வந்து அப்ப பழக்கத்துல இருந்ததுனால மந்திரங்கள் வந்து சொல்ல அதை எழுதையும் பழக ஆரம்பினாங்க. இவங்க சில ஹிந்துஸ் ரைட்ஸ் கஸ்டம்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரிலீஜியஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் வந்து அதுலயுமே வந்து ரீட்ரிட்டன் பண்ணாங்க. மகாபாரதா, ராமாயணம்லாம் வந்து ஃபைனல் டச்சஸ் வந்து கிடைச்சது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இப்போ நம்ம படிச்சிருக்க மகாபாரதம், ராமாயணமுக்குலாம் வந்து ஃபைனல் டச் வந்து கொடுத்தது வந்து குப்தர்கள் பீரியட்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 18 major Puranas are listed. Of them, the well-known are Brahma Purana, Batma Purana, Vishnu Purana, Skanda Purana, Shiva Mahapurana, Markandeya Purana, Agni Purana, Bhavishya Purana, மத்ஸ்ய புராணா அண்ட் ஸ்ரீமத் பகவத் புராணா. மொத்தம் 18 புராணங்கள் வந்து இருக்கும். அதுல வந்து சிலது வெல் நோன், நல்லா கொஞ்சம் தெரியப்பட்டதுன்னா இப்ப நான் சொன்ன புராணங்கள் தான் வந்து கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் புத்திஸ்ட் லிட்ரேச்சர். இப்போ சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் இந்த மாதிரி அந்த டைம்ல வந்து புத்திஸ்டும் கொஞ்சம் அவங்க இருந்தாங்க இல்லையா அந்த டைம்ல. ஸோ அதுலயும் வந்து புத்திஸ்ட் ஒர்க்ஸுமே வந்து கொஞ்சம் லிட்ரேச்சர் வந்து ப்ளூம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஏர்லியஸ்ட் புத்திஸ்ட் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா பாலி தான். அதுக்கப்புறம் லேட்டர் ஃபேஸ்ல வந்து சான்ஸ்கிரிட் வந்து நமக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல வந்து கொஞ்சம் அந்த ஒர்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்படியே வந்து குப்தா பீரியட்ல வந்து நோட்டபிளா எழுதின ரைட்டர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரிய தேவா, அப்புறம் ஆரிய அசங்கா அப்படின்னு சொல்லிட்டு குப்தா பீரியட்ல வந்து எழுதினவங்க. த ஃபர்ஸ்ட் ரெகுலரா வந்து ரெகுலர் புத்திஸ்ட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா வசுபந்து அப்படின்றது தான். ஸோ நம்ம முன்னாடி கிளாஸ்லயே பார்த்தோம் என்னதான் வந்து சந்திரகுப்தா சாரி சந்திரகுப்தா டூட அப்பா வந்து என்னதான் வந்து இது சமுத்திரகுப்தா வந்து வைஷ்ணவிசம் ஃபாலோ பண்றவங்களா இருந்தாலும் அவர் வந்து வசுபந்துன்னு சொல்ற புத்திஸ்ட் ஸ்காலரை வந்து அவர் வந்து பேட்ரனைஸ் பண்ணாரு, வளர்த்து விட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்து வசுபந்து. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ வசுபந்துன்ற அவரோட வந்து டிசிப்ளினரி ஆக்டிவிட்டிஸை வந்து நிறைய ஆத்தர்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஜெயினா லிட்ரேச்சர். ஸோ ஜெயினா லிட்ரேச்சரும் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து கொஞ்சம் எட்டி பார்த்தது புத்தா பீரியட்ல. சான்ஸ்கிரிட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீடியமா வந்து லேட்டரா வந்தது. ஸோ வித்தின் அ ஷார்ட் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் பத்தி நிறைய ஸ்காலர்ஸ் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஹிந்து இத்திஹாசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புராணங்கள்லாம் வந்து ஜெயினிய வருஷத்துல வந்து கொஞ்சம் ரீகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. விமலான்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயினிய வெர்ஷன்ல வந்து ராமாயணம் வந்து எழுதியிருக்காங்க. விமலான்றவங்க ஜெயினிய வெர்ஷன்ல ராமாயணம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சித்தசேனா திவாகரா லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் லாஜிக் அமாங் த ஜெயினியசம். ஸோ லாஜிக்கு பேசிக் லாஜிக்ஸ்க்கான ஃபவுண்டேஷனை வந்து சித்தசேனா திவாகரான்றவங்க ஜெயினிசத்துல வந்து தோற்று வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்யூலர் லிட்ரேச்சர். Samudragupta himself had established his fame as a Kaviraja. It is widely believed that his court was adorned by the celebrated Navaratnas like Kalidasa, Amarasingha, Visakadatta, Dhanvantri. Kalidasa's famous dramas are Sagundalam, Malavika, Nimitram, and Vikramavashiyam. The work of Sutraga, Mirshikatika, Vishakadatta, Mudrakasas,
and Devi Chandraguptam and the lesser known dramatists and writers also contributed to the literacy and social values in the classical age. An interesting feature of the dramas of this period is that while the elite spoke is Sanskrit, the common people spoke Prak- Prakrit. ஸோ சமுத்திரகுப்தாவோட பீரியட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கவிராஜான்னு எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சார். ஸோ வந்து அவரோட கோர்ட்ல வந்து நவரத்னாஸ்ன்னு சொல்லக்கூடிய 9 மினிஸ்டர்ஸ வச்சிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி காளிதாசா, ஆரம் சிங்கா, விசாக தத்தா, தன்வந்திரின்னு சொல்லிட்டு. அவருடைய ஃபேமஸ் டிராமாஸ் பார்த்தீங்கன்னா, சகுந்தலம், மாளவிகா நிமித்ரம், அப்புறம் விக்ரமவர்ஷியம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஒர்க்ஸ் வந்து என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் ஒர்க்ஸ் சுத்ரகா, அப்புறம் விசாகா டட்டா இதெல்லாம் வந்து அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். டிராமாஸையும் தவிர நெறைய ரைட்டர்ஸ வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு நம்மளோட இதுக்காக குப்தா பீரியட்ல. ஸோ சான்ஸ்கிரிட் வந்து ஸ்போக் பண்ணாலுமே காமன் பீப்புள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரக்ரித்ன்ற லாங்குவேஜ் தான் வந்து பேசினாங்க. Prakrit language and literature. In Prakrit, there was a patronage outside the court circle. The Gupta age witnessed the evolution of many Prakrit forms such as Suraseni used in Madura and its dignity, Artha Mahadi spoken in Awadh and Bandalkand and Mahadi in modern Bihar. ஸோ வந்து பிரக்ரித் லாங்குவேஜ் வந்து பேச்சு வழக்கு மொழியா இருந்தது. ஸோ குப்தா பீரியட்ல இது வந்து எவல்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரக்ரித் வந்து எந்தெந்த ஃபார்ம்லலாம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரக்ரித் எந்தெந்த ஃபார்ம்லலாம் எவல்யூஷன் ஆயிருக்குன்னா, சுரசேனின்னு சொல்லிட்டு மதுரால வந்து எவல்யூஷன் ஆயிருக்கு. அர்த்து மகதி அப்படின்னு சொல்லிட்டு அவாத்ல பேசியிருக்காங்க. அப்புறம் பந்தல்கண்ட் பீகார்லலாம் கூட பேசியிருக்காங்க. நலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ வந்து ஃபாஹின் சைனீஸ் ட்ராவலர் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு நலந்தா யூனிவர்சிட்டியை வந்து தோற்றுவிச்சாங்க. Nalanda was a acclaimed Mahavira in a large Buddhist monastery in the ancient kingdom of the Magadha in India. இந்தியாவில் வந்து புத்தர்களுடைய தோற்றுவித்தல வந்து ரொம்ப லார்ஜா வந்து லார்ஜ் கிங்டம் ஏஷியன் கிங்டம்ல வந்து கொஞ்சம் லார்ஜ் புத்திஸ்ட் மானட்ரஸியா வந்து இருந்தது வந்து நலந்தா யூனிவர்சிட்டி தான். இந்த சைட் வந்து கிட்டத்தட்ட 95 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் பாட்னால இருந்து பீகார் ஷரீஃப்ன்ற டவுனுக்கு நியர்ல வந்து இருக்கு ஃபார் 95 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது வந்து 5th செஞ்சுரியில கொஞ்சம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருந்தது. இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. 5th செஞ்சுரியில இருந்தே வந்து ஒரு லேர்னிங் சென்டராக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேதிக் லேர்னிங்கை வந்து அவங்க இன்ஸ்பிரேட் பண்ணாங்க. நிறைய லாங்குவேஜ் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாங்க. டாக்ஸிலா, நலந்தா அண்ட் விக்ரமஷீலா வந்து இதெல்லாம் வந்து இந்தியாஸோடைய ஏர்லி யூனிவர்சிட்டிஸ். நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவோடைய ஏர்லி யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸிலா, நலந்தா, அப்புறம் விக்ரமஷீலா வந்து இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து லார்ஜ் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன். இந்தியாவிலே வந்து ஏர்லி யூனிவர்சிட்டிஸ்னா இதுதான். நலந்தா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃப்ளோரிஷ் ஆக ஆரம்பிச்சதுன்னா குப்தா எம்பையர்லேயே வந்து 5th 6th சென்ச்சுரிஸ்ல வந்து இதுவாக ஆரம்பிச்சது. அப்போ ஃப்ளோரிஷ் ஆக அழிவை நோக்கி போச்சு. யாரோட எம்பரர் ஆட்சிக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா கனூஜோடைய ஹர்ஷா எம்பையர் கீழே வந்து இது வந்து கொஞ்சம் ஃப்ளோரிஷ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதோட கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தா ஏஜ்ல இருந்து தான் வந்து இன்ஹெரிட் ஆச்சு. ஸோ 9th சென்ச்சுரி வரைக்குமே இது வந்து கண்டினியூ ஆச்சு. சாரி. ஸோ இது வந்து நலந்தா யூனிவர்சிட்டி வந்து பீக்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ஸ்காலர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி, தூரமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி இங்கே வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. டிபெட்டு, சைனா, கொரியா, சென்ட்ரல் ஏஷியால இருந்து கூட இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆர்கியாலஜிக்கல் வைஸ் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து நலந்தா யூனிவர்சிட்டியை கட்டினவங்க வந்து உண்மையாவே வந்து ரொம்ப ஸ்காலர், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸை வச்சுதான் இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Nalanda வந்து ranks sacked and destroyed by the army of Mamluk dynasty of Delhi Sultan under a Bakhtiyar Khalji in 1200 CE. ஸோ இது வந்து நலந்தா யூனிவர்சிட்டி வந்து கொஞ்சம் டெஸ்ட்ராய் ஆனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்லுக் டைனாசிட்டியில் டெல்லி சுல்தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா பக்தியார் கல்ஜியோட ஆட்சிக்கு கீழே வந்து இவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல இருந்த சோர்சஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுச்சுன்னா அப்படியே ஃப்ளோரிஷ் ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது எல்லாமே அதில் வந்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஃப்ளோரிஷ் ஆகிட்டு நாள்பட வந்து இது வந்து மறந்தே போயிட்டாங்க, எல்லாம் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே மூலயமா வந்து ஆக்சிடென்டலாக வந்து இந்த பிளேஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இப்படின்னு ஒன்று இருக்குன்னு. ஸோ சிஸ்டமேட்டிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1915ல் வெளியில் அன்அத்தன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 11 மானஸ்ட்ரிஸும் 6 பிரிக் டெம்பிள்ஸும் வந்து, அதாவது 12 ஹெக்டேர்ஸில் வந்து 6 பிரிக் டெம்பிள்ஸும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்கல்ப்சர்ஸ், காயின்ஸ், சீல்ஸ், முத்திரைகள், கல்வெட்டுகள் இதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நலந்தா ஆர்கியலாஜிக்கல் மியூசியம்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ நலந்தா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் புத்திஸ்ட் டூரிசம் சர்க்கியூட்டாகவும் இருக்குது. ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸோட இந்த யூனிவர்சிட்டியை வந்து ரீவைவ் பண்ணுறதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் குப்தா பீரியட்ல யூஸ் பண்ண சயின்ஸு. ஸோ இவங்களும் வந்து கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ், அஸ்ட்ரானமிலாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க. The invention of the theory of zero and the consequent evolution of the decimal system are to be credited to the thinkers of the age. So ஜீரோவை பற்றின தியரியும் டெசிமலை பற்றியும் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. அந்த கிரெடிட் வந்து குப்தா பீரியடில் கண்டிப்பாக போன்றாங்க. ஸோ வந்து குப்தா பீரியடில் வந்து ஜீரோஸ் பற்றியும் டெசிமல் சிஸ்டமை பற்றின எவால்யூஷன் வந்து அப்போவே இருந்திருக்கு. சூரிய சித்தாந்தா ஆரியப்பட்டா அப்படின்றவங்க வந்து குப்தா பீரியடை வந்து பிலாங் பண்ணவங்க 5th and 6th சென்ச்சுரியில். இவர் தான் வந்து சோலார் எக்லிப்ஸஸை வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. ஏர்த்தோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுன்ற பட்சத்தில் வந்து கொஞ்சம் க்ளோஸ் மாடர்ன் எஸ்டிமேஷனில் பண்ணவங்க இவர் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட க்ளோஸாக வந்து கண்டுபிடிச்சாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானமர் டு டிஸ்கவர் தட் த எர்த் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். ஹி இஸ் ஆல்சோ ஆத்தர் ஆஃப் த ஆரியப்பட்டியம் விச் டீல்ஸ் வித் அரித்மெட்டிக், ஜாமெண்ட்ரி அண்ட் அல்ஜிப்ரா. ஸோ வந்து திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் பேராகிராஃப். ஸோ குப்தா பீரியட்ல வந்து ஜீரோஸ் அண்ட் டெசிமல் வேல்யூஸை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்காங்க. சூரிய சித்தாந்தன்றவங்க ஆரியப்பட்டான்றவங்க வந்து பிலாங் டு த 5th and 6th சென்ச்சுரி. இவர் தான் வந்து சோலார் எக்லிப்சஸ்க்கான ட்ரூ காஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் ஏர்த்தோட சைஸோட கால்குலேஷன்ல இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் எஸ்டிமேஷன் வரைக்கும் போயிருக்காரு. சூரிய சித்தாந்த ஆரியப்பட்டான்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானமர். எதை கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஏர்த் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சஸ், பூமி தன்னை தானே சுத்திக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சவர் வந்து சூரிய சித்தாந்த ஆரியப்பட்டா. ஹி பிலாங்ஸ் டு விச் எம்பையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தா எம்பையர், அதாவது குப்தா பீரியடை வந்து பிலாங் ஆனவர். இவர் வந்து ஆரியப்பட்டியம்ன்ற புக்கையும் எழுதியிருக்காரு. அதாவது அரித்மெட்டிக், ஜாமெட்ரி, அல்ஜிப்ராவை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. வராக மெஹ்ராஸ் அப்படி பிரிஹத் சம்ஹிதா 6th சென்ச்சுரியில். இது வந்து ஒரு என்சைக்ளோபீடியா, அஸ்ட்ரானமி, பிசிக்கல், ஜியாகிரபி, பாட்னி, நேச்சுரல் ஹிஸ்டரியை பற்றி இது வந்து என்சைக்ளோபீடியா வந்து 6th சென்ச்சுரியில் எழுதியிருக்காங்க. அதோட புக் பேர் வந்து வராக மெஹ்ராஸ் பிரிஹத் சம்ஹிதா அப்படின்றவங்க. இவரோட அடுத்த இதை எழுதுனதான் வந்து ஆரியப்பட்டா தான். இவரோட மற்ற ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச சித்தாந்திகா, அப்புறம் பிரிஹத் ஜட்டகா அப்படின்றவங்க. அப்புறம் பிரம்மகுப்தான்றவர் வந்து லேட் 6th சென்ச்சுரியும் ஏர்லி 7th சென்ச்சுரிலையும் இருந்த ஆத்தர். இவரும் மேத்தமேட்டிக்ஸ்க்கும் அஸ்ட்ரானமிக்கும் நிறைய ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது பிரம்மஸ்புத்தா சித்தாந்தா, அப்புறம் கந்த கத்யக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில புக்ஸ் எல்லாம் வந்து இவர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களோட மெடிக்கல் சயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மெடிக்கல் சயின்ஸுக்கு வந்து, அதாவது மெர்க்யூரி, அதுக்கப்புறம் வந்து வரஹா மெஹ்ரா இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் கெமிஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லிட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்றத வந்து மெட்டாலிக் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அதோட பர்பஸை வந்து மெடிசன்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டைம்ல. ஸோ நவனிதகம் வாஸ் அ மெடிக்கல் ஒர்க் which manual of recipes, formulation and prescription. Astayatra or the veterinary science authored by Palakapya attest to the advanced made in medical science during the Gupta period. ஸோ குப்தா பீரியட்ல பாருங்க எவ்வளோ அட்வான்ஸ்டு ஃபார்மாக அவங்க வந்து மற்ற எம்பையரை விட நல்லா கொண்டு வந்திருக்காங்க. நவநித்தகம்ன்றது வந்து மெடிக்கல் ஒர்க்கு. அதில் என்னென்னு பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மாத்திரைகளோட இல்லை மெடிசனோடைய மேனுவல், ரெசிபிஸ், ஃபார்முலேஷன், ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் வெட்டர்னரி சயின்ஸை பற்றி அஷ்டயூர் வேதா அப்படின்றது வந்து இதை வந்து எழுதினவர் வந்து பலகப்பையா அப்படின்றவங்க. இவர் வந்து குப்தா பீரியட்ல மெடிக்கல் சயின்ஸ்ல வந்து அட்வான்ஸ் ஃபார்மை வந்து எழுதியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் டெக்லைன் ஆஃப் த குப்தா எம்பையர். ஸோ குப்தா எம்பையர் வந்து எப்படி வந்து அழிவை நோக்கி வந்துச்சுன்றத சொல்லியிருக்காங்க. த லாஸ்ட் ரெகக்னைஸ்டு கிங் ஆஃப் த குப்தா லைன் வாஸ் விஷ்ணு குப்தா ஹூ ரெஜின்ட் ஃப்ரம் 540 டு 550 சிஇ. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லாஸ்ட் நோன் கிங்கே வந்து விஷ்ணு குப்தா தான். எப்படி இவங்க வந்து அழிவை நோக்கி போனாங்கன்னா இன்டர்னல் ஃபைட்டிங் அண்ட் டெசினேஷன்ஸ் அமாங் த ராயல் ஃபேமிலி லெட் இட் டு த கொலாப்ஸ். During the reign of a Gupta king, Butta Gupta, the Vakataka ruler, Narendra Sena of Western Deccan attacked Malwa, Mekhala and Kosala. Later on, another Vakataka king, Harisena, conquered Malwa and Gujarat from the Guptas. ஸோ வந்து உள்ளேயே வந்து அவங்களுக்குள்ள ராயல் ஃபேமிலி ஃபைட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. இது வந்து அவங்களோட கிங்டம் வந்து கொலாப்ஸ் பண்ணுச்சு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா குப்தா கிங்கான புத்த குப்தான்றவர் வந்து பக்கட்டக்கா ரூலர் நரேந்திர சேனாவை வந்து அட்டாக் பண்ணி அண்ட் டெக்கனை சேர்ந்தவங்க வந்து மால்வா மெக்காலா கொசலெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ இதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து வக்காட்டா கிங்கான ஹரிசேனா வந்து என்ன பண்ணாரு மால்வா குஜராத் எல்லாம் வந்து குப்தால இருந்து அக்யூர் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்கந்தகுப்தா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்கந்தகுப்தா டைம்ல அவரோட ரீஜியன் டைம்ல வந்து அவர் தான் வந்து சந்திரகுப்தா டூவோட பேரன். ஹன்ஸ் ஊரை இது பண்ணுவாங்க. ஹன்ஸ் என் பேரை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணாங்க போரிட்டு வந்தாங்க நார்த் வெஸ்ட் இந்தியாவில். ஸோ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணாங்க அந்த ஃபினான்ஷியல் அதாவது அந்த குப்தா எம்பையரோட ஃபினான்ஷியல் எல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு போட்டாங்க. போர் போட்டு அதிகமாக வந்து போர் தொடுத்து வந்து அதை வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஸ்கந்தகுப்தா ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். ஹன்ஸ் வந்து போரிட்டு வந்து என்ன பண்ணாங்க ஸ்கந்தகுப்தா பீரியட்லயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டாங்க, வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் கிரேட்டஸ்ட் கிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா குப்தா தான். ஸோ இன்வேஷன் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ட்ரெயின் பண்ணாங்களா. 6th சென்ச்சுரியிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா ஹன்ஸ் வந்து அவங்களோட இதை வந்து ஆக்கியூபை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஊர்களை மால்வா, குஜராத், பஞ்சாப், காந்தாரெல்லாம் வந்து ஆக்கியூபை பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து குப்தா வந்து கண்ட்ரீஸ்லாம் வந்து குப்தாவோட இதெல்லாம் வீக்கன் ஆக ஆரம்பிச்சது, பவர்லாம் கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ இண்டிபெண்ட் ரூலர்ஸ் ஆன யசோதரம், மால்வா, மௌகரிஸ், உத்தரப்பிரதேஷ், மைத்ரகஸ், சௌராஷ்டிரா, அப்புறம் பெங்காலி இவங்க மாதிரி இந்த மாதிரி இண்டிபெண்ட் ரூலர்ஸ்லாம் வந்து குப்தா எம்பையர்ல இருந்து வந்து ஹன்ஸுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஸோ குப்தா எம்பையர்ல வந்து ஸ்ட்ரிக்டா வந்து என்ன பண்ணாங்கன்னா மகதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து மகதா அப்படின்றதான் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க வந்து இந்த எம்பையர் பில்டிங்கோ இல்லை மிலிட்ரி கான்ஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ வீக்கர் ரூலர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட அதாவது அவங்க ஹன்ஸோட போரிட்டு வரதை வந்து தாங்க முடியாம அவங்க தோத்து போய் கடைசியில் அந்த இது வந்து என்னாச்சுன்னா சின்ன சின்ன குறுநிலங்கள்ல குப்தா பீரியட்ல குப்தாக்கு எம்பையருக்கு சேர்ந்த இந்த குறுநிலங்கள்லாம் வந்து ஹன்ஸ் வந்து போரிட்டு வரும்போது அவங்க கிட்ட போரிட்ட முடியாம பலம் இல்லாம தோற்று போய் ஹன்ஸோட எம்பையருக்கு போயிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் என்ன ஆரம்பிச்சதுன்னா குப்தா எம்பையர் வந்து கொஞ்சம் டெக்ளைன் ஆயிடுச்சு. ஸோ 6th சென்ச்சுரியோட ஆரம்பத்துல என்ன ஆயிடுச்சுன்னா குப்தா எம்பையர் வந்து ஃபுல்லாவே முடிஞ்சு அடுத்த சீஃப் டெயின்ஸ் வந்து ரூல் பண்ணவங்களாம் வந்து முடிஞ்சு இல்லாமே போயிட்டாங்க. எஸ், அவ்வளோதான். இதோட முடிஞ்சிருச்சு இந்த லெசன். ஸோ இந்த லெசனில் குப்தா பீரியட்ல குப்தாஸோடைய லெசனில் வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா பார்ட் 1 as well as பார்ட் 2 நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குன்னு தோணும் தான், பட் படிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் படித்தோடனே நமக்கு மண்டையில் நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. நான் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சொல்கிற ஒரே விஷயம், ஒரு டைம் ஒரு விஷயம் வந்து நமக்கு மனசில் ஏறாது, பழகாது. அதை நம்ம திருப்பி செய்யும் போது தான் வந்து நமக்கு பழகும். சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் பேப்பரில் எழுதி வச்சு நம்ம அடிக்கடி பார்க்குற இடங்கள்ல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. படிக்காமலே சில விஷயங்கள் நமக்கு மனசில் ஏறும். கண்ணாடி பார்க்குறீங்களா, பக்கத்தில் ஒரு பேப்பரில் வந்து இதுல இப்ப இந்த குப்தா லெசன்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியா என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா எந்த மன்னருக்கு அப்புறம் எந்த மன்னர் குரோனாலாஜிக்கல் ஆர்டர் கேட்பாங்க. இதை வந்து எழுதி விட்டுங்க, நம்ம உட்காந்து படிக்கவே வேணாம்ல. ஸ்ரீகுப்தா, கதோத்கச்சா, அப்புறம் சந்திரகுப்தாவான், சமுத்திரகுப்தான் படிக்கவே வேணாம். எழுதி வச்சிங்கன்னா அதுவே நமக்கு பார்க்க மனசுல ஏறிடும். இந்த மாதிரி சில விஷயங்களை உட்காந்து படிக்கவும் வேண்டாம், அதுக்கு ரிவைஸ் பண்ண டைமும் கொடுக்க வேணாம். அப்படின்ற பட்சத்துல சிலதெல்லாம் நமக்கு டைம் சேவிங் மூமெண்ட் தான். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பா 2027 நமக்கான இயர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.